எல்லோருக்கும் வணக்கம். 2025ஆம் ஆண்டு விண்ணப்பங்கள் கோரப்பட்டு 2026 மார்ச் அல்லது ஏப்ரல் மாதங்களில் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற இலங்கை அதிபர் சேவை 3ஆம் வகுப்பிற்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான மட்டுப்படுத்தப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பான ஜனவரி மாத செயலமர்வு தொடரில் கிரகித்தல் பாடத்துக்கான நிறைவு செயலமர்வில் சந்திக்கிறோம். ஜனவரி மாதத்தில் 7 செயலமர்வுகள் நடத்தப்பட்டிருக்குது. 8 செயலமர்வுகள் திட்டமிடப்பட்டிருந்தாலும் 7 செயலமர்வுகளை வெற்றிகரமாக இன்றைய செயலமர்வோடு நிறைவு செய்யக்கூடியதாக இருக்கிறது. நான் ஏற்கனவே உங்களுக்கு வாக்களித்தது போல 3 பாடங்களுக்கும் சேர்த்து வாரத்தில் 5 அல்லது 6 செயலமர்வுகள் நடைபெறும் என்றால் குறைந்தது 20 தொடக்கம் 24 செயலமர்வுகள் நடைபெறும் என்கிற இலக்கினை நாங்கள் இதுவரையிலேயே வெற்றிகரமாக நிறைவேற்றி இருக்கிறோம். பிப்ரவரி மாதத்துக்குரிய செயலமர்வு 2ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகும். 1ஆம் தேதி அல்ல, பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகும். பிப்ரவரி மாதத்திலையும் எங்களுடைய நேர அட்டவணையின்படி 7 செயலமர்வுகள் கிரைத்தல் பாடத்துக்கு நடாத்தக்கூடியதாக இருக்கும் ஒவ்வொரு வியாழன் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். 8வது செயலமர்வுங்கிறது 1ஆம் தேதி செயலமர்வு நடைபெறாது என்பதனால சாத்தியமில்லை. நாங்கள் செயலமர்வுக்கான நேரத்தை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்வோம். ஒரு நாளில் 2 மணி தியாலத்துக்கு குறையாமல் நடத்துகிற மாதிரியாக பிப்ரவரி மாத செயலமர்வுகளை திட்டமிட்டு கொள்ளலாம். சரி, இப்போ 2015ஆம் ஆண்டு நடைபெற்ற அதிபர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பான வினாத்தால் அதனுடைய 1வது வினா நாங்கள் பார்த்து நிறைவு செய்திருக்கிறோம் கடந்த செயலமர்வில். 2வது வினா எங்களுக்கு தமிழ் மொழி மூலமாக கிடைக்க இல்லை. உங்களுடைய கைகளில் யாரேனும் சிங்கள வினாத்தாள் வைத்திருப்பீர்களாக இருந்தால் அதில் இருக்குது 2வது. அப்போ நாங்கள் அதை மொழிபெயர்த்து எல்லாம் செய்ய வேண்டாம். அது சாதாரணமாக தரப்பட்ட உரைப்பகுதியை சுருக்கி எழுதுகின்ற பெரிய சுருக்கம் என்று நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கொண்ட வினா வடிவம்தான். ஆகவே அது தவறுபட்டது, எங்களுக்கு ஒரு முக்கியமான விடயம் கையை விட்டு போயிட்டு என்கிற மாதிரியான கவலை உங்களுக்கு வேண்டும். 3வது வினா இவ்வாறு கேட்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு உரைப்பகுதியின் இறுதியிலும் தரப்பட்டுள்ள கூற்றுக்களில் உரைப்பகுதியில் வெளிப்படுத்தப்பட்ட கருத்துக்களுடன் மிகவும் பொருத்தமான கூற்றினை குறிப்பிடுக. உதாரணமாக, 1 உரைப்பகுதியின் இறுதியில் தரப்பட்டுள்ள கூற்றுக்களுள் மிக பொருத்தமானதென நீங்கள் கூற்று ஆனாவினை கருதினால் உங்கள் விடை 1 ஆனா என்பதாகும். அப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த கோட்டில் அந்த விடையை எழுத வேணும் என்று சொல்லி கேட்டிருக்கிறேன். இப்போ நான் மற்ற பிள்ளைகளுக்கு சொல்லுகிற மாதிரி உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இவ்வாறு வரக்கூடியவற்றில் விடையளிப்பதற்கான முறைமைகளில் வேறுபாடு வரலாம். விடையளிக்கிற திறன்களில் வேறுபாடு இல்லாவிட்டாலும் விடையளிக்கும் முறைமைகளில் சில வேளைகளில் அடைப்புக்குறிக்குள் விடைக்குரிய இலக்கத்தை எழுதுங்க, இந்த மாதிரியாக ஏதேனும் சிறிய மாற்றங்கள் நிகழலாம். அது திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது, எப்போதுமே வினாத்தாளில் இருக்கக்கூடிய எல்லா அறிவுறுத்தல்களையும் முதல் வாசிக்க வேணும். வினாத்தாளை முழுமையாக வாசிக்க வேணும். தொடக்கத்தில் இருந்து இறுதி வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் ஒரு சுற்று வாசித்த பிறகுதான் நீங்கள் வினாத்தாளுக்கு விடையளிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஏன்னா உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய வினாத்தாளில் நீங்கள் அந்த தந்த ஒழுங்குல கிரமமான ஒழுங்குல தான் விடையளிக்க வேண்டும் என்ற தேவைப்பாடு எதுவும் கிடையாது. ஏனென்றால் அந்த விடத்தாள் அதிலேயே தான் இருக்க போகுது. வினாத்தாளிலேயே தான் நீங்கள் விடையளிக்கிற இடமும் இருக்க போகிறது. அப்போ நீங்கள் 3வது வினாவுக்கு 1வதாக விடையளித்தீர்கள் என்பது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் தராது. சரிதானே? இப்போ உயர்தர பரீட்சை எழுதுகிற ஒரு பிள்ளைக்காக இருந்தால் அவர் சில வேளை 7வது வினாவை 1வதாக எழுதியிருந்து அதுக்கு பிறகு 4வது வினாவை எழுதி அதுக்கு பிறகு 2வது வினாவை எழுதி இப்படி எழுதினால் திருத்துகிறவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்கும், முன்ன பின்னே ஓடி திரிய வேண்டியிருக்கும், அவ்வளவுதான். ஆனால் அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கும். அங்கே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி என்றால் அந்த நோக்குனரை அல்லது வினாத்தாள் திருத்துனரை அவர்கள் மகிழ்ச்சி படுத்த முடியும் அல்லது தங்களுடைய பக்கத்துக்கு கவர்ந்தெழுக்க முடியும். தனக்கு மிகவும் நன்றாக விடை தெரிந்த ஒரு வினாவை 1வதாக தேர்ந்தெடுத்து எழுதினால் அவர் வசியப்படுவார், அந்த வினாத்தாளை திருத்துகிறவர்.
மிகவும் புள்ளியியல் திட்டத்தில் கொடுக்கப்பட்டது போல மிகவும் சரியான ஒரு விடையை அந்த பிள்ளை எழுதியிருக்குமாக இருந்தால் அவருக்கு வினாத்தாள்ல இது ஆணா பெண்ணா, அவர் இந்துவா கிறிஸ்தவரா ரோமன் கத்தோலிக்கரா புரொட்டஸ்டாந்தா இஸ்லாமியரா எதுவுமே தெரியாது. அவருக்கு அந்த விடைதான் அந்த பிள்ளையை பற்றிய மதிப்பீட்டை கொடுக்கும். அவர் என்ன செய்வார், அதை திருத்தின உடனே முதலாவது கேள்விக்கு அற்புதமாக மிகச்சரியாக விடையளித்திருக்கிறார் என்கிற எண்ணப்படிவு வந்தால், இரண்டாவது மூன்றாவது விடைகளில் ஏதேனும் மட்டுப்பாடுகள் இருந்தாலும் அவர் புள்ளி எடுக்கிற போது ஓரளவுக்கு திருப்தியான புள்ளியைத்தான் வழங்குவதற்கு முயற்சிப்பார். அவருடைய மனப்படிவு அப்படி அமைந்து. உங்களுக்கு துரதிருஷ்டவசமாக அப்படி வாய்ப்பு இல்லை. நீங்கள் தந்த ஒழுங்குல தான் விடை எழுத வேண்டும். தந்த ஒழுங்குல விடை எழுத வேண்டும் என்றது தந்த ஒழுங்குல தான் விடைகள் திருத்தப்படும். ஆனால் இதில் இருக்கக்கூடிய வாய்ப்பு என்னென்றால், நீங்கள் அந்த ஒழுங்குல விடை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு மிக நன்றாக துல்லியமாக விடையளிக்கக்கூடிய வினாக்களுக்கு ஆரம்பத்தில் விடை எழுதலாம். அதுல கூடுதலான புள்ளிகளுக்கு எழுதி கொண்டு கொஞ்சம் மட்டுப்பாடாக அதிகம் சிரமப்பட வேண்டியிருக்கக்கூடிய வினாக்களை இறுதியாக விடையளிப்பதற்கு பயன்படுத்தலாம். அதுல எப்படியோ புள்ளி கொஞ்சம் குறையத்தான் வரப்போகுது. மிக கஷ்டமா புரிந்து கொள்வதற்கு சிரமம் என்கிற புள்ளி அந்த வினாக்களுக்கு புள்ளி கொஞ்சம் குறைய போகுது. அப்போ அதில் ஆரம்பத்தில் முயற்சி செய்து நீங்கள் அதிக நேரத்தை விரயம் செய்தால் மிக இலகுவாக விடையளித்து அதிக புள்ளிகளை பெறக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் இறுதி நேரம் விடையளிக்கிறதுக்கு பதட்டம் அடைவீர்கள். சரியா விடையளிக்க இயலாது. அந்த விடயத்துல கொஞ்சம் கவனம் எடுத்தீங்கன்னா சரி. பெரும்பாலானாக்கள் ஆசிரியர்கள் ஏனைய பரீட்சைகளை சேர்ந்த ஒரு சிலர் இருந்தாலும் இதுல பெரும்பாலானவர்கள் ஆசிரியர்கள் இருக்கிறதால இந்த உத்தியை பற்றி நான் அதிகம் உங்களுக்கு சொல்லி நேரத்தை மினைக்கெடுத்து தேவையில்லை. அதனால் ஒரு தடவை ஞாபகப்படுத்தி இருக்கு. அப்போ எப்பவுமே விடையளிக்கிறது நீங்க கிரமமான ஒழுங்குல விடையளிக்க வேண்டும் என்று யோசிக்க தேவையில்லை. உங்களுக்கு மிக நன்றாக இருக்கக்கூடியவற்றுக்கு முதல்ல விடையளியுங்க. அவற்றுக்கு முழுமையான புள்ளியை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி விடையளியுங்க. அடுத்ததுக்கு மிக இலகுவானது கடினமானது மிக கடினமானது என்ற ஒழுங்குக்கு போனால் நல்லது. நேரத்தை மிச்சம் பிடிக்கையிலும் அதை சிக்கனமாக அல்லது ஒரு ஒப்டிமம் லெவல்ல ஒரு உத்தம மட்டத்துல நேரத்தை உங்களால பயன்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரி, அப்ப இங்கே தரப்பட்ட முதலாவது உரைப்பகுதியை வாசிப்போம். முதலாம் உலக யுத்தம் மக்களின் சுய நிர்ணயத்திற்காக நடந்ததென சொல்லக்கூடும் ஆயின், இரண்டாம் உலக யுத்தம் மக்களாட்சிக்காகவே நடந்தது எனலாம். சுய நிர்ணயமும் மக்களாட்சியும் இவ்விரு பெரும் போர்களின் இறுதி பயனாக எழுந்த தேசியவாதத்தின் இரட்டை முகங்களாகும். ஆசிய மக்களை பொறுத்தவரை தேசியவாதத்தின் எழுச்சியானது அவர்களது அரசியல் அபிலாசைகளை எடுத்து காட்டியது. இவ்விதிக்கு இலங்கையும் விலக்கன்று. ஆராய்விற்கு எடுத்துள்ள 40 ஆண்டு காலத்தின் இரண்டாம் பகுதியில் இலங்கை அரசியலிலே தேசியவாதத்தின் எழுச்சியே முனைப்பாக காணப்பட்டது. திரும்ப இன்னொரு தடவை வாசிப்போம். முதலாம் உலக யுத்தம் மக்களின் சுய நிர்ணயத்திற்காக நடந்தது என சொல்லக்கூடும் ஆயின், இரண்டாம் உலக யுத்தம் மக்களாட்சிக்காகவே நடந்தது எனலாம். சுய நிர்ணயமும் மக்களாட்சியும் இவ்விரு பெரும் போர்களின் இறுதி பயனாக எழுந்த தேசியவாதத்தின் இரட்டை முகங்களாகும். ஆசிய மக்களை பொறுத்தவரை தேசியவாதத்தின் எழுச்சியானது அவர்களது அரசியல் அபிலாசைகளை எடுத்து காட்டியது. இவ்விதிக்கு இலங்கையும் விலக்கன்று. ஆராய்விற்கு எடுத்துள்ள 40 ஆண்டு காலத்தில் இரண்டாம் பகுதியில் இலங்கை அரசியலிலே தேசியவாதத்தின் எழுச்சியே முனைப்பாக காணப்பட்டது. சரி, இப்போ தரப்பட்டிருக்கக்கூடிய 4 கூற்றுக்களையும் பார்ப்போம். முதலாம் இரண்டாம் உலக யுத்தங்களுக்கு தேசியவாதம் செல்வாக்கு செலுத்தின என இந்த உரைப்பகுதி மூலம் ஊகிக்கலாம். ஆசிய நாடுகளில் பல்வேறு இனங்கள் வசிப்பதால் அவர்களிடையே தேசியவாதம் தோன்றுவது ஆச்சரியம் அன்று. இனங்களின் சுயநிர்ணயம் ஏற்படுவதுடன் ஜனநாயகத்துக்கான போராட்டம் ஏற்படுதல் இயல்பானதாகும். உலக அரசியலில் ஏற்படும் முக்கிய 3 இயக்கங்கள் பற்றிய தகவல்கள் இவ்வுரைப்பகுதியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன.
மிகவும் சரியான விடை எது என்று கருதுகிறார்கள்? கவுண்ட் பண்ணுங்க. நாங்கள் தஃபீக் சொல்லுங்க. தஃபீக் சார் இதுல சொல்லுங்க. 3 இயக்கங்கள் வெளிப்பட்டிருக்கு சார். ஒன்று முதலாவது உலக யுத்தத்தில சுயநிர்ணயம். சாரி, குறித்துக் கொள்வோம். முதலாவது உலக மகா யுத்தத்துல சுயநிர்ணயம். ஓகே ஓகே. இரண்டாவது உலக யுத்தத்தில மக்களாட்சி. மக்களாட்சி. ஓகே சரி. அடுத்த விஷயம் சார், திரும்ப ஆசியாவுக்குள்ள வருது. ஆசியாவுல வந்துகிட்டு இலங்கையில சொல்லக்குள்ள தேசியவாதத்தை பத்தி சொல்லுது. தேசியவாதம் பதில ஈஎன்ஆ விட வரும் சார். ஈஎன்ஆ விட வருகிறது. ஓகே. அப்ப இங்க 3 அதாவது உலக அரசியலில் ஏற்படுகின்ற முக்கிய 3 இயக்கங்கள் பற்றிய தகவல்கள் இந்த உரைப்பகுதியில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன என்கிற ஈஎன்ஆ விட பொருத்தமானது என்று தஃபீக் தீர்மானிக்கிறார். வேற யாராவது அவருடைய விடைய சவாலுக்கு உட்படுத்துகிறார்கள், சேலஞ்ச் பண்றார்கள் யாரும் இருக்கிறீங்களா? ஒரு தரம் சேலஞ்ச் பண்ண இல்லைண்டா சரி, நாங்கள் அவருடைய விடையை ஏற்றுக்கொண்டு அப்படியே போய் ஹம்சியா பேசுங்க கேப்பம். சார் நான் முதலாவது விடயத்தான் எடுத்திருக்கிறேன். சரி, அவருடைய விடையை நீங்க எப்படி நிராகரிக்கிறீங்க? அது முழுக்க தேசியவாதத்தை பத்தி தானே சார் பேசுது. இப்ப முதலாம் உலக மகாயுத்தத்திட சுய நிர்ணயம், இரண்டாம் உலக மகாயுத்தத்திட மக்களாட்சி, ரெண்டும் தேசியவாதத்தின் இரட்டை முகங்கள். அதே போல் ஆசிய மக்களும் தேசியவாதம், ஆசிய மக்களை பொறுத்தவரையிலையும் தேசியவாதத்திட எழுச்சிதான் அவங்களோட அரசியல் அபிலாசையில காட்டியது அப்படின்னு தானே சொல்றாரு. அதனால நான் நினைக்கிறேன் எல்லாமே தேசியவாதம் அப்படின்னு. இங்க என்ன சொல்லியிருக்காங்க என்றால், முதலாம் உலக யுத்தம் ஏன் நடந்தது என்று கேட்டால் எளிமையாக சொல்லுகிறார் சுயநிர்ணயம். இரண்டாம் உலக யுத்தம் ஏன் நடந்தது என்று கேட்டால் அது மக்களாட்சிக்காக நடந்தது என்று சொல்லுகிறார். ஆனால் திரும்ப ஒரு விடயத்தை ஆழமாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். சுய மக்களாட்சியும் இவ்விரு பெரும்போர்களின் இறுதி பயனாக எழுந்த தேசியவாதத்தின் இரட்டை முகங்களாகும். அப்ப சுயநிர்ணயம் என்றாலும் தேசியவாதம் தான், மக்களாட்சி என்றாலும் தேசியவாதம் தான். அது 2 முகம். இந்த தேசியவாதம் என்பதனுடைய இரட்டை முகம்தான் சுயநிர்ணயமும் மக்களாட்சியும். ஆகவே முதலாம் உலக யுத்தம் ஏன் நடந்தது என்று கேட்டால் நாங்கள் இறுதி பதிலாக சொல்லுகிறோம் அது தேசியவாதத்துக்காக நடந்தது, தேசியவாதத்தின் அடிப்படையில் நிகழ்ந்தது. இரண்டாம் உலக யுத்தம் ஏன் நிகழ்ந்தது என்று கேட்டால் அதுவும் தேசியவாதத்தின் அடிப்படையில் நிகழ்ந்தது. தேசியவாதத்தின் 2 வேறு தோற்றங்கள் தான், தேசியவாதம் என்கிற ஒரு விடயத்தினுடைய இருவேறு தோற்றங்கள் தான் சுயநிர்ணயம் மக்களாட்சி என்கிற விதமாக காட்டப்பட்டிருக்கே தவிர 2ம் ஒரே ஆள்தான். விளங்குதா அந்த உரைப்பகுதியின் சாராம்சம்? பாத்திமா சொல்லுங்க. அந்த முதலாம் உலக யுத்தம் இரண்டாம் உலக யுத்தத்திட இறுதி பயனாக எழுந்த தேசியவாதம் சொல்லப்பட்டிருக்கானே. இறுதி பயன் என்று சொல்லும் போது அந்த யுத்தங்களோட பெறுபேறுதான தேசியவாதமா கிடைச்சிக்கும். அந்த பெறுபேறுகள், அதாவது அவர்கள் எதிர்பார்த்த விடயம் அடைந்த விடயம் 2மே பெறுபேறு தானேம்மா. இப்ப முதலாம் உலக யுத்தம், முதலாவது ஆன்சரை பார்த்தா சார், முதலாம் இரண்டாம் உலக யுத்தங்களுக்கு தேசியவாதம் செல்வாக்கு செலுத்தின என்று வந்திருக்கிறது. செல்வாக்கு செலுத்தியது செல்வாக்கு என்பதனுடைய அர்த்தம் அந்த யுத்தம் நிகழ்வதற்கு காரணமாக இருந்தது அல்லது அந்த விடயத்தை அடைந்து கொள்வதற்கு. இப்ப நாங்கள் சில வேளை சொல்லுவோம் நீதிமன்ற தீர்ப்பில் பணம் செல்வாக்கு செலுத்தியது. அதனுடைய அர்த்தம் என்ன? பணத்துக்காக தீர்ப்பை மாத்தி சொல்லிட்டாங்க. அப்ப பணம் தான் அந்த தீர்ப்பை தீர்மானிக்கிற காரணியாக இருந்திருக்கு. இப்ப இங்க மேலையும் சுயநிர்ணயத்துக்காக நடந்தது என்று சொல்லக்கூடும் என்பதனுடைய அர்த்தம் சுயநிர்ணயத்தை அடைவதற்காக போராடினார்கள். இரண்டாம் உலக யுத்தம் மக்களாட்சியை அடைவதற்காக போராடினார்கள். ஆனா திரும்ப சொல்லுகிறார்,
இந்த ரெண்டு பெரும்போர்களிலும் இறுதியாக அடையப்பட்ட பெறுபேறு தேசியவாதம். அந்த தேசியவாதத்தினுடைய இருவேறு தோற்றங்கள் தான் சுயநிர்ணயமும் மக்களாட்சியும். ஆகவே சுயநிர்ணயத்தை நாங்கள் எதுக்குள்ள கொண்டே அடக்கலாம்? தேசியவாதத்துக்குள்ள உள்ளடக்கலாம். மக்களாட்சிய இப்ப பாக்கலாம் சார். இப்போ இதுல 3 கட்டத்திலயுமே விளைவு தேசியவாதம் தான். இப்போ முதலாம் இல்ல, 2 கட்டத்திலையும் 3வது கட்டம் இல்லையம்மா. இங்க 3வது கட்டம் ஒன்று இல்லை, 2 கட்டம் தான் இருக்குது. ஆனா ரெண்டும் ஒரு பாக்கெட்டுக்குள்ளதான் இருக்குது. ஒரு பைக் தான். என்னது? சுயநிர்ணயம் என்று சொல்லி ஒருக்கா பாக்க தெரியுது, ஒருக்கா பாக்க மக்களாட்சி என்று தெரியுது. ஆனா ரெண்டுமே ஒரே ஆள் தான். அதாவது தேசியவாதத்தின் காரணமாக, அல்ல தேசியவாதத்தில் இருந்துதான் யுத்தம் எழுந்தது. இப்ப உங்களுக்கு நான் ஹிஸ்டரி படிப்பிக்க தேவையில்லை, நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், டீச்சர்ஸ் என்றபடியால தேசியவாதம் காரணமாகத்தான் யுத்தம் எழுந்தது. அதாவது ஒரு சுயநிர்ணயத்தை தீர்மானிப்பதற்காக அல்லது மக்கள் ஆட்சியை அடைவதற்காக யுத்தம் நடந்தது என்று 2 பரிமாணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ரெண்டுமே தேசியவாதம் என்கிற விடயத்தினுடைய ஒரு தோற்றங்கள் தான். அதுல அழகா சொல்றான் சார், இரட்டை முகங்கள் ஆகும் என்று சொல்லியிருக்கார். அதான். அப்ப இரட்டை முகங்கள் என்றால் ஒரே ஆள் 2 பரிமாணங்களை காட்டுறேன். இப்ப தௌஃபீக், நீங்க அந்த விடையில மாறி வாரீங்களா? ஈல இருந்து ஈஎன்னாவில இருந்து ஆனாவுக்கு ஓம் சார், இரட்டை முகங்கள் என்றே அவர் சுருக்கமா சொல்றார். வந்தபடியால அப்ப நாங்கள் முதலாவது விடை தான் எடுத்துக்கொள்ள. மோகன் மோகன் சரியான விடை. ஏனென்று சரியான விடை. சரி, சொல்லுங்க. ஏனண்டா தேசியவாத பத்தியா இந்த பந்தி ஃபுல்லா விளக்கப்பட்டிருக்கிற தேசியவாத பத்தி சொல்லி அந்த 3 விடையில ஆனாவுல அந்த இது செல்வாக்கு செலுத்தணும்னு சொல்லி மற்ற ஆவண்ணாவுல அந்த ஆசிய நாடுகள் பல்வேறு இனங்கள், அந்த பல்வேறு இனங்களை பத்தி அங்க கதைக்கல, சொல்ல. ஈனாவிலையும் இனங்களின் சுயநிர்ணயம் ஏற்படுவதும் ஜனநாயகத்தின் போராட்டம் ஏற்படுதல் இயல்பாகும் என்று அங்க ஒன்றும் கதைக்கலது. அது உண்மையா ஜனநாயகத்துக்கான போராட்டம் என்று சொல்லி மக்களாட்சிக்கான ஒரு போராட்டம் என்கிறது இது இப்ப சொல்லப்படுற கருத்து சரியான இந்த பந்திக்குள்ள அது இல்லை. பொருத்தமானது அதே போல ஆனால் பெரும்பாலான ஆட்கள் இதுல குழப்பம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஈஎன்னாவுடைய தெரிவு செய்யறதுக்கு தௌஃபீக் அதை செய்து காட்டினார். எனக்கு நல்லது, அவர் அப்படி தவறான ஒரு பதில் சொன்னது நல்லது. என்னன்னா, நாங்கள் அந்த ரெண்டும் சுயநிர்ணயம் மக்களாட்சி என்பது தேசியவாதத்துக்குள்ள இருக்குது, அல்ல தேசியவாதம் தான் 2 தோற்றத்தை காட்டுகிறதுங்கிறத அளந்த கவனிக்காமல் விட்டால் அந்த விடைக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பெரும்பாலும் ஆனா அல்லது ஈனா தான் விடையளித்திருப்பார்கள். ஆவன்னா ஈனா 2 நிராகரிக்கப்பட்டிருக்கும். அதுல நாங்கள் அந்த விடைகளுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா சில பேர் பதிலளித்திருப்பீங்க. சரி, அடுத்த பகுதி போட்டா. சரி, இது பார்ப்போம். அடுத்த உரைப்பகுதியை வாசிப்போம். உங்களோட கையில் எல்லாத்தையும் பேப்பர் இருக்குது தானே, இருந்தாலும் நான் கொஞ்சம் ஸ்கிரீனை செட் பண்ணி தரேன், சின்னதா நீங்க வாசிக்கக்கூடிய. உயர்நிலை பாடசாலை ஒன்றில் நிகழும் வேலை உயர்நிலை தன்மை பெறுவது எவ்வாறெனில், முதலாவதாக தன்னுணர்வோடு கூடிய எண்ணம், தீர்ப்பு என்பவற்றாலும், இரண்டாவதாக மாணவரை ஒரு பகுதியாக கொண்டதும் மாணவரால் மேன்மேலும் உணரப்படுவதுமாகிய வெளியுலகோடு பாடசாலையும் அங்கு நடைபெறும் வேலையின் தொடர்புறுவதாலும், மூன்றாவதாக பாடசாலையில் நடைபெறும் வேலை மாணவரின் வருங்கால வாழ்க்கையோடு, அதாவது முதிர்ந்த பருவத்தில் அவர்கள் மேற்கொள்ள இருப்பதாக காணும் அல்லது அவர்களுக்கு காண்பிக்கப்படும் வாழ்க்கை பாங்கோடு தொடர்புறுவதாலுமே அது உயர்நிலைத்தன்மை பெறுகிறது என்ப. இப்பண்புகளில் முதலாவதான தன்னுணர்வுடைய தீர்ப்பு செய்யும் தன்மை மற்ற 2லும் இருந்து வேறுபடுகின்றது. இது மாணவர் தாம் பொறிவாயிலாக அறியும் பொருட்களில் எல்லாம் ஓர் ஒழுங்கை காண்பதற்கு
தருக்கவாதத்தையும் கற்பனையையும் பயன்படுத்தும் ஓர் உளத் தொழிற்பாட்டு முறையை விவரிக்கின்றது. ஏனைய இரண்டு பண்புகளும் மாணவர் தமது தீர்ப்பு செய்யும் ஆற்றலை விருத்தி செய்ய வேண்டின் இந்த உளத் தொழிற்பாட்டு முறை எத்திசையில் செலுத்தப்பட வேண்டும் என்பதை வரையறுத்து காட்டுகின்றன. சரி, திரும்ப ஒரு தடவை அதை வாசிப்போம். உயர்நிலை பாடசாலை ஒன்றில் நிகழும் வேலை உயர்நிலை தன்மை பெறுவது எவ்வாறெனில், முதலாவதாக தன்னுணர்வோடு கூடிய எண்ணம் தீர்ப்பு என்பவற்றாலும், இரண்டாவதாக மாணவரை ஒரு பகுதியாக கொண்டதும் மாணவரால் மேன்மேலும் உணரப்படுவதுமாகிய வெளியுலகோடு பாடசாலையும் அங்கு நடைபெறும் வேலையும் தொடர்புறுவதாலும், மூன்றாவதாக பாடசாலையில் நடைபெறும் வேலை மாணவரின் வருங்கால வாழ்க்கையோடு, அதாவது முதிர்ந்த பருவத்தில் அவர்கள் மேற்கொள்ளவிருப்பதாக காணும் அல்லது அவர்களுக்கு காண்பிக்கப்படும் வாழ்க்கை பாங்கோடு தொடர்புறுவதாலுமே அது உயர்நிலைத்தன்மை பெறுகின்றது என்க. இப்பண்புகளில் முதலாவதான தன்னுணர்வுடைய தீர்ப்பு செய்யும் தன்மை மற்ற இரண்டிலும் இருந்து வேறுபடுகின்றது. இது மாணவர் தாம் பொறிவாயிலாக அறியும் பொருள்களில் எல்லாம் ஓர் ஒழுங்கை காண்பதற்கு தருக்கவாதத்தையும் கற்பனையையும் பயன்படுத்தும் ஓர் உளத் தொழிற்பாட்டு முறையை விவரிக்கின்றது. ஏனைய இரண்டு பண்புகளும் மாணவர் தமது தீர்ப்பு செய்யும் ஆற்றலை விருத்தி செய்ய வேண்டின் இந்த உளத் தொழிற்பாட்டு முறை எத்திசையில் செலுத்தப்பட வேண்டும் என்பதை வரையறுத்து காட்டுகின்றன. சரி, இதுக்குள்ள எனக்கு சாராம்சம் எல்லாம் கேட்கையில் நாங்கள் இதுக்கு கூற்றுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு மேலே இருக்கிறத பற்றி கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பம் வந்தால் கதைப்போம். அது நல்லா இருக்கும் முதல் கதைச்ச மாதிரி. ஆனா உயர்நிலை பாடசாலை என்பது மாணவர்களுக்கு தன்னுணர்வோடு கூடிய எண்ணம் மற்றும் தீர்ப்பு என்பவற்றை மட்டும் வழங்கும் நிறுவனம் ஆகும். ஆவண்ணா பாடசாலையில் நடைபெறும் வேலைகள் மாணவர்களின் வருங்கால வாழ்க்கையுடன் தொடர்புறுதலே உயர்நிலை பாடசாலைகள் காட்டும் வெற்றிகரமான பயிற்சி ஆகும். ஈனா உயர்நிலை பண்புகள் என்பவற்றுக்கு உரிய 3 அடிப்படை விடயங்கள் பற்றிய தகவல்கள் இங்கு அடங்கியுள்ளன. ஈயன்னா மாணவர் தாம் பொறிவாயிலாக அறியும் பொருள்களில் ஓர் ஒழுங்கை காண்பதற்கு தர்க்கவாதத்தையும் கற்பனையையும் பயன்படுத்தும் உளத் தொழிற்பாட்டை மாணவரின் எதிர்கால வாழ்க்கையுடன் தொடர்பு படுத்தலே உயர்நிலை பாடசாலையின் நோக்கமாகும். யார் எனக்கு பதில் சொல்ல போகிறது? ஒருத்தரும் இல்லையா? மீண்டும் தௌஃபீக். ஓகே, சொல்லுங்க சார். இதுல உயர்நிலை பாடசாலை ஒன்றுடைய பண்புகளாக முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று 3 விடயங்களை சொல்லி இருக்கிறாங்க சார். அதுல ஆனா ஆவன்னா ஈயன்னாவுல அதை பிரிச்சு சொல்லிருக்கிறாங்க. கிரேட், சரியான அடையாளப்படுத்தல். தேங்க்யூ. ஓகே. ஈனா விடையில மொத்தமாக 3 விடயங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே நாங்கள் விடை எழுதுகிற போது 2 என்று போட்டு அதுக்கு விடையாக ஈனா என்று சொல்லி எழுதினால் சரியானது. சரிதானே? நான் இந்த அதில் மேலே இருக்கிற விடயத்தை விளங்கப்படுத்தி எல்லாம் சொல்ல, முதலாவது ஒரு ஜட்மெண்ட்டுக்கு போகிறது மாணவர்கள் என்று சொல்றாங்க. முதலாவது விடயம் மாணவர்கள் ஒரு தீர்ப்பு செய்கின்ற ஆற்றல் என்றால் அவங்கள ஒரு லொஜிக்கல் திங்கிங், அதில் தான் தர்க்கவாதமும் கற்பனையையும் பயன்படுத்துகிற ஒரு சொல்லுங்க. 2 ஈனாவா இல்ல 3 போட்டு ஈனாவா? 2 பிரேக்கெட் பண்ணி விடுறேன். ரெண்டாம் கேள்வி தானே இது? மேல குற்றம் எல்லாம் போட இல்லை, அப்படிதானே? இது 2வது கேள்வி தானே? இந்த இருக்கு சரியா? சரி. ஓகே.
முதலாவது அவங்க ஒரு விஷயம் நடக்கைக்குள்ள அதை பற்றி அவங்க ஒரு முத்தீர்ப்புக்கு வருகிறார்கள் என்று சொல்லியிருக்க. மற்ற இரண்டாவது வெளி உலகத்தோடு அது தொடர்புபடுவதாக இருக்கிறது. மூன்று, அவர்கள் எதிர்கால விடயங்களோடு அதை இணைத்து பார்ப்பதாக இருக்க வேண்டும் என்று மூன்று விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. இது உண்மையில் ஒரு பழங்கால மொழிநடை, இப்போ எங்களுடைய பயன்பாட்டில் இல்லாத ஒரு வகையான மொழிநடை இருக்குது. ஆனால் இப்படி தேடி எடுத்துத்தான் உங்களுக்கு தருவார்கள் சில நேரங்களில். அழகான விட அது ஈனாயங்கிறது மிகச்சரி. நாங்கள் வேற ஒருத்தரும் அதை ஆட்சேபிக்காதபடியால் அடுத்த உரைப்பகுதிக்குள்ள போவோம். இதில் பெரும்பாலுமே இந்த வினாத்தாளை பொறுத்தவரையில முழுக்க முழுக்க கல்வி சார்ந்ததாக, பெரும்பாலான உரைப்பகுதிகள் கல்வி சார்ந்ததாகவே வந்திருக்கு. இப்படியே எதிர்பார்த்து கொண்டு போகாதீங்க, வேற விடயங்களும் பெறலாம். சரி, மூன்றாவது வாசிப்பம். ஒல்லாந்தர் விட்டு சென்ற கல்வி அமைப்பு முறையிலே திருச்சபையும் அரசாங்கமும் இணைந்து கல்வி வசதிகளை அளித்து வந்தன. பிரித்தானியர் இங்கிலாந்தில் நடைமுறையில் இருந்த திட்டத்தை இந்த முறையின் அடிப்படையில் அமைத்தனரே அன்றி சிறப்பாக வேறொன்றும் செய்ய முயலவில்லை. 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே பொதுமக்களுக்கு கல்வி அளிக்க வேண்டிய தேவையை ஆட்சியாளர் மெல்ல மெல்ல உணர தலைப்பட்டனர். உள்ளூர் சபைகளும் தனி மனிதரும் இணைந்து நிதியுதவி அளித்து ஆதரித்து வந்த ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை இயக்க மூலமும் தரும பாடசாலை இயக்க மூலமும் தொழிலாளர் வகுப்பினருக்கு ஆரம்ப கல்வி அளிக்கும் முதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு இலங்கையில் பாடசாலை முறைமை ஒன்று உருவாகியது. இது சமூகத்தின் பெரும்பகுதியினருக்கு கல்வி அளித்து வந்ததாயினும் சமூக வேற்றுமை தடைகளை வலுப்படுத்தி வகுப்புகளை பிரித்து வைப்பதாயிருந்தது. தரும பாடசாலைகளும் கிராம பாடசாலைகளும் சமூகத்தின் ஒரு பிரிவினருக்கு கல்வியூட்டி வர, பிரசித்தி வாய்ந்த பாடசாலைகள் உயர் குடிமக்களுக்கும் செல்வர்களுக்குமே தனியுரிமையுடையனவாய் இருந்தன. இன்னும் ஒரு தடவை வாசிப்போம். ஒல்லாந்தர் விட்டு சென்ற கல்வி அமைப்பு முறையிலே திருச்சபையும் அரசாங்கமும் இணைந்து கல்வி வசதிகளை அளித்து வந்தன. பிரித்தானியர் இங்கிலாந்தில் நடைமுறையில் இருந்த திட்டத்தை இந்த முறையின் அடிப்படையில் அமைத்தனரே அன்றி சிறப்பாக வேறொன்றும் செய்ய முயலவில்லை. 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே பொதுமக்களுக்கு கல்வி அளிக்க வேண்டிய தேவையை ஆட்சியாளர் மெல்ல மெல்ல உணர தலைப்பட்டனர். உள்ளூர் சபைகளும் தனி மனிதரும் இணைந்து நிதியுதவி அளித்து ஆதரித்து வந்த ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை இயக்க மூலமும் தரும பாடசாலை இயக்க மூலமும் தொழிலாளர் வகுப்பினருக்கு ஆரம்ப கல்வி அளிக்கும் முதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு இலங்கையில் பாடசாலை முறைமை ஒன்று உருவாகியது. இது சமூகத்தின் பெரும்பகுதியினருக்கு கல்வி அளித்து வந்ததாயினும் சமூக வேற்றுமை தடைகளை வலுப்படுத்தி வகுப்புகளை பிரித்து வைப்பதாயிருந்தது. தரும பாடசாலைகளும் கிராம பாடசாலைகளும் சமூகத்தின் ஒரு பிரிவினருக்கு கல்வி ஊட்டி வர, பிரசித்தி வாய்ந்த பாடசாலைகள் உயர்குடி மக்களுக்கும் செல்வர்களுக்குமே தனியுரிமை உடையனவாய் இருந்தன. சரி, 4 கூற்றுக்களையும் வாசிப்போம். இந்நாட்டு மக்களுக்கு கல்வி வழங்குவதில் பிரித்தானியர்கள் ஆர்வம் காட்டியதாக தெரிய வருகிறது. கல்வி நிறுவனங்களின் 3 வகைகள் பற்றிய தகவல்கள் இவ்வுரைப்பகுதியில் காணப்படுகின்றன. வகுப்பு வேறுபாட்டுக்கேற்ப பிரித்தானியர் கல்வி நிறுவனங்களை நடத்தியமை அதன் மூலம் அரச நிர்வாகத்துக்கு வசதிகளை ஏற்படுத்த முடியும் என்பதால் ஆகும். உதவி பெறும் பாடசாலைகளையும் உதவி பெறாத பாடசாலைகளையும் ஏற்படுத்துவதே பிரித்தானியரின் கருத்தாக இருந்தது. சரி, திரும்பவும் பார்ப்போம். இந்நாட்டு மக்களுக்கு கல்வி வழங்குவதில் பிரித்தானியர்கள் ஆர்வம் காட்டியதாக தெரிய வருகிறது. கல்வி நிறுவனங்களின் 3 வகைகள் பற்றிய தகவல்கள் இவ்வுரைப்பகுதியில் காணப்படுகின்றன. வகுப்பு வேறுபாட்டுக்கேற்ப பிரித்தானியர் கல்வி நிறுவனங்களை நடத்தியமை அதன் மூலம் அரச நிர்வாகத்துக்கு வசதிகளை ஏற்படுத்த முடியும் என்பதால் ஆகும்.
உதவி பெறும் பாடசாலைகளையும் உதவி பெறாத பாடசாலைகளையும் ஏற்படுத்துவதே பிரித்தானியரின் கருத்தாக இருந்தது. இதுல பொருத்தமே இல்லாத கூற்றுக்கள் என்று சொல்லி நீங்க அடையாளம் காண்றதை முதல் எனக்கு சொல்லுங்கப்பா. முதலாவது கூற்று பொருத்தம் இல்லை. முதலாவது கூற்று பொருத்தம் இல்லை. வேறு இயன்னாவும் பொருத்தம் இல்லை. நாலாவதும் பொருத்தம் இல்லை சார். இயன்னா பொருத்தம் இல்லை. சரி, முதலாவதும் பொருத்தம் இல்லை. அப்படியா? ஆம் சார். ஆனா பொருத்தம் இல்லை. அப்ப பொருத்தமான கூற்றுக்கள் என்னென்ன? ஈனா பொருத்தமானதா? ஆவண்ணா சார். அவன்னா பொருத்தம் இல்லைன்னு சொல்றீங்க. அப்படியா? பொருத்தம்னு சொல்றேன். ஈனா பொருத்தமாகும் சார். ஈனா பொருந்தும் சார். ஈனா பொருந்துமா? ஓம் சார், ஈனா பொருந்தும். சரி, இப்போ முதலாவது நாலாவதும் பொருந்தாது என்று சொல்லிட்டீங்க. இப்ப ஆவன்னாவா ஈனாவா என்று தேடி பிடிக்க போடும். அப்படித்தானே? சரி, ஆவன்னா பொருந்தும் என்கிறார்கள். யார் சொன்னீங்க? கல்வி நிறுவனங்களின் 3 வகைகள் பற்றிய தகவல்கள் இவ்வுரை பகுதியில் காணப்படுகின்றன. அது சரிதான் சார், மிகச்சரி இல்லை சார். ஆனா இங்க வகுப்பு வேறுபாடு தான் சொல்லப்பட்டிருக்கு. கல்வி நிறுவனங்களின் 3 வகைகள் பற்றிய தகவல்கள் இந்த உரைப்பகுதியில் காணப்படுகின்றன. அந்த 3 வகைகளையும் என்னென்னு சொல்லுங்க. சாரி, ஞாயிற்றுக்கிழமை கர்ம பாடசாலை, கிராம பாடசாலை, பிரசித்தி வாய்ந்த பாடசாலைகள். 3 வகையான பாடசாலைகள் இருந்திருக்குது. இங்க தர்ம பாடசாலைகளும் கிராம பாடசாலைகளும் சமூகத்தினுடைய ஒரு பிரிவினருக்கு கல்வியை கொடுக்கிறது. பிரசித்தி வாய்ந்த பாடசாலைகள் உயர்குடி மக்களுக்கும் செல்வர்களுக்கும் தனி உரிமையுடையனவாக இருந்தன என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆவன்னா கூற்று பிழை இல்லை, ஆனா மிக பொருத்தம் இல்லை என்று சொல்றீங்க. அப்படியா? ஓம் சார். சரி, ஈனா கூற்று பொருத்தமா? பொருத்தம் சார். எங்க சொல்லப்பட்டிருக்குது அதன் மூலம் அரச நிர்வாகத்துக்கு வசதிகளை ஏற்படுத்த முடியும் என்பதால் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள் என்று? அரசாங்கமும் சேர்ந்தானே சார். இப்ப ஒல்லாந்தர் விட்டு சென்றது பிறகு பிரித்தானியர் வந்துகிட்டு அந்த இதுல சொல்றான் தானே சார். இங்கிலாந்தில் நடைமுறையில் இருந்த திட்டத்தை இந்த முறையின் அடிப்படையில் அமைத்தனர். இங்கிலாந்தில் நடைமுறையில் இருந்த திட்டத்தை இந்த முறையின் அடிப்படையில் அமைத்தனரே அன்றி சிறப்பாக வேறொன்றும் செய்ய முயலவில்லை. எந்த முறையின் அடிப்படையில் அமைத்தார்கள்? ஒல்லாந்தருடைய முறை. அல்லது ஒல்லாந்தருடைய முறை என்பது திருச்சபையும் அரசாங்கமும் இணைந்து கல்வி வசதி அளிக்கிற முறையில பிரித்தானியர் என்ன செய்யணும்? அதே முறையில தான் பிரித்தானியர் வந்து அதே முறையில அவர்கள் செய்த மாற்றம் என்ன? அவங்களோட நாட்டில் இருந்த இத இங்க நடைமுறைப்படுத்த அவர்களுடைய நாட்டில் இருந்த திட்டத்தை எங்களுக்கு விளங்குற மாதிரி சொன்னா பாடத்திட்டம். சரிதானே? அப்போ ஒல்லாந்தருடைய முறையில ஒரு சேஞ்சஸும் வரையில. அதான் சொல்றது, மெத்தடாலஜி மாறையில, சிலபஸ் மட்டும்தான் மாறினது, அல்ல சிஸ்டம் மாறையில. திருச்சபையும் அரசாங்கமும் இணைந்து வழங்குகிற கல்வி அளிக்கிற முறைமையில மாற்றம் வரையில. இங்கிலாந்தில் இருந்த பாடத்திட்டத்தை கொண்டு வந்து அந்த முறையில மாற்றி அமைத்தார்கள். அது தவிர அவர்கள் வேறு ஒன்றும் செய்ய இல்லை. அதுக்கு பிறகு என்ன விடயம் சொல்லியிருக்காங்க? 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல பொதுமக்களுக்கு கல்வி அளிக்க வேண்டிய தேவையை ஆட்சியாளர் மெல்ல மெல்ல உணர தலைப்பட்டனர். இதனுடைய அர்த்தம் என்ன? 19ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கம் என்பது எப்போது? 1801. 1800களின் தொடக்கத்துல
கல்வி அளிக்க வேண்டிய தேவையை ஆட்சியாளர் மெல்ல மெல்ல உணர தலைப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த அடிப்படையில இந்நாட்டு மக்களுக்கு கல்வி வழங்குவதில் பிரித்தானியர்கள் ஆர்வம் காட்டியதாக தெரிய வருகிறது என்கிற கூற்றை நாங்கள் நிராகரிக்கலாமோ? நிராகரிக்க இயலாது சார். ஆனா மிக பொருத்தமான கூட்டு தானே சார் கேட்டிருக்கீங்க. ஓ, இல்லை இல்லை, நான் முதல்ல ஆனா கூற்றை நிராகரிப்போம் என்று சொன்னவர்கள்ட்ட கேட்கிறேன். அப்படியும் சொல்லி இருந்தோம் தானே, எங்கள ஒரு தரப்பு தானே அதையும் சொன்ன நாங்கள். என்ன 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்திலே பொதுமக்களுக்கு கல்வி அளிக்க வேண்டிய தேவையை ஆட்சியாளர்கள் மெல்ல மெல்ல உணர தலைப்பட்டனர் என்று சொல்லுகிற போது இந்த மக்களுக்கு கல்வி வழங்குவதில் பிரித்தானியர்கள் ஆர்வம் காட்டினதாக இந்த உரைப்பகுதியில இருந்து தெரிய வருதா இல்லையா? என்னப்பா? ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காண்டி சொல்லி. ஓ, அப்போ அந்த கூட்டை நாங்கள் இல்லை தவறானதுன்னு ஏற்றுக்கொள்ளல. அது மிகச் சரியானது அல்லது இந்த உரைப்பகுதியின் பிரதான விடயம் இதுதான் என்பது அல்ல. ஆனால் பிரித்தானியர் கல்வி வழங்குவதில் ஆர்வம் காட்டினார்களா இல்லையாண்ட காட்டினார்கள். இந்த கூற்று ஆம் இல்லை என்று தரப்படுமாக இருந்தால் எங்கட விட ஆம், அப்படித்தானே? என்னண்டா 19ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல பொதுமக்களுக்கு கல்வி அளிக்க வேண்டிய தேவையை ஆட்சியாளர் மெல்ல மெல்ல உணர தலைப்பட்டார்கள் என்கிறதும், மேல சொல்லப்பட்ட உள்ளாந்த கல்வி முறையில் பிரித்தானிய பாடத்திட்டம் சொருகப்பட்டதும் ஒரே விடயம். அதுக்கு பிறகு பாருங்க, உள்ளூர் சபைகளும் தனி மனிதரும் இணைந்து நிதியுதவி அளித்து ஆதரித்து வந்த ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை இயக்கம் மூலமும் தர்ம பாடசாலை இயக்கம் மூலமும் தொழிலாளர் வகுப்பினருக்கு ஆரம்ப கல்வி அளிக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறே இலங்கையில் பாடசாலை முறைமை ஒன்று உருவாகியது. உள்ளூர் சபைகளும் தனி மனிதரும் இணைந்து நிதியுதவி அளித்து ஆதரித்து வந்த ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை இயக்கம் மூலமும் தர்ம பாடசாலை இயக்கம் மூலமும் தொழிலாளர் வகுப்பினருக்கு ஆரம்ப கல்வி அளிக்கும் முதல் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. இவ்வாறு இலங்கையில் பாடசாலை முறைமை ஒன்று உருவாகியது. இதுல என்ன சொல்லப்பட்டது? அடுத்த விடயம், இலங்கையில் பாடசாலை தோற்றம் பெற்ற முறை சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது, ஆட்சியாளர்கள் கல்வி வழங்குவதில் கரிசனை காட்டினார்கள் அல்லது கவனம் செலுத்த தொடங்கினார்கள் என்கிற ஒரு அர்த்தம் எடுக்கலாம். இரண்டாவதுல இருந்து பாடசாலைகள் ஆரம்பமான விதம் சொல்லப்படுது. ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை, தர்ம பாடசாலை போல தொழிலாளர் வகுப்பினருக்கு படிப்பிக்கிற முறை ஒன்று உருவானது. இதுதான் இலங்கையில் பாடசாலை முறைமை ஒன்று உருவாகிய வழி. இது சமூகத்தின் பெரும்பகுதியினருக்கு கல்வி அளித்து வந்ததாயினும் சமூக வேற்றுமை தடைகளை வலுப்படுத்தி வகுப்புகளை பிரித்து வைப்பதாய் இருந்தது. இப்படி பாடசாலைகள் தொடங்கினாலும் இது சமூக வகுப்புகளை பிரித்து வச்சிருந்தது. அந்த பாடசாலைகள்ல காணப்பட்ட இயல்பை சொல்லுகிறார். அப்படின்னா இது சமூகத்துல பெரும்பகுதியினருக்கு கல்வி அளித்து வந்தது. அதாவது இது பாடசாலை முறைமை. பாடசாலை முறைமை சமூகத்தில் பெரும்பாலானவர்களுக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்குது. ஆனால் சமூக வேற்றுமை தடைகளை வலுப்படுத்தி இருக்குது. வலுப்படுத்தி வகுப்புகளை பிரித்து வைப்பதாக இருந்தது. தர்ம பாடசாலைகளும் கிராம பாடசாலைகளும் சமூகத்தின் ஒரு பிரிவினருக்கு கல்வி ஊட்டி வர, பிரசித்தி வாய்ந்த பாடசாலைகள் உயர்குடி மக்களுக்கும் செல்வர்களுக்குமே தனி உரிமை உடையனவாய் இருந்தன. இது மூன்றாவது விடயம். இப்ப 3 விடயம் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று, கல்வி அளிப்பதிலே ஆட்சியாளர்களுடைய கரிசனை ஒன்று இருந்தது. இரண்டாவது, இலங்கையில் பாடசாலை முறைமை ஆரம்பத்தில் தனிநபர்களும் உள்ளூர் திருச்சபைகளும் தான் அறிமுகம் செய்கிறார்கள். அதுக்கு பிறகு பாடசாலை முறைமை வளர்ச்சி அடைந்து பெரும்பாலானவர்களுக்கு படிப்பை சொல்லி கொடுத்தாலும் அங்க அந்த சோசியல் கிளாஸஸ், என்ன சமூக வகுப்பாக்கம், ஒரு கிளாசிபிகேஷன் உண்டு, அதை செய்து வச்சு கொண்டுதான் இருக்கிறோம். தர்ம பாடசாலை கிராம பாடசாலை சமூகத்தில் ஒரு பிரிவினருக்கு யாருக்கென்று சொல்லல
ஆனால் பிரசித்தி வாய்ந்த பாடசாலைகள் உயர்குடி மக்களுக்கும் செல்வர்களுக்கும் தனி உரிமையுடையனவா இருந்தன. இப்ப என்னுடைய கேள்வி, இந்த ஈனா வராது போல இருக்கு. ஏனண்டா அந்த நிர்வாகத்தை பத்தி அந்த பந்தியில சொல்லப்படல, அங்கேயும் சொல்லி இல்லை. சரிதானே? அதாவது வகுப்பு வேறுபாடுகளுக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை நடத்தி, வகுப்பு வேறுபாட்டுக்கு ஏற்ப பிரித்தானியர் கல்வி நிறுவனங்களை நடத்தினார்கள். ஏனென்றால் அதன் மூலமாக அரச நிர்வாகத்துக்கு வசதி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அரசு நிர்வாகத்துக்கு வசதி ஏற்படுத்தலாம் என்று சொல்லியோ சமூகத்தை பிரிச்சு பிரிச்சு பள்ளிக்கூடம் நடத்தினவே. ஈனாவில மிக மோசமான ஒரு கூற்று சொல்லப்பட்டிருக்கு, இந்த பந்தியோட எந்த தொடர்பும் இல்லாமல். பிரித்தானியர் சமூகத்தை பிரிச்சு பிரிச்சு பள்ளிக்கூடம் நடத்தினதுக்கு காரணம் அவர்களுடைய அரச நிர்வாகத்துக்கு அது வசதியா இருக்கும் என்று சொல்லியா. ஈனா கூற்று அங்கு எந்த வகையிலையும் பொருந்தாத ஒரு கூற்று. சமூக வேறுபாட்டுக்கு ஏற்ப பிரித்தானியர் கல்வி நிறுவனங்களை நடத்தினார்கள். ஏன் என்று காரணம் சொல்லப்பட்டிருக்கின்றால் அதன் மூலமாக அரச நிர்வாகத்துக்கு வசதியை ஏற்படுத்த முடியும் என்பதற்காகத்தான் நடத்தினார்கள். இந்த பந்தியிலேயே சொல்லப்படாத மிக மோசமான ஒரு கூற்று ஈனா. அதுபோல ஈயன்னாவும் பொருத்தமில்லாத கூற்று. உதவி பெறும் பாடசாலைகளையும் உதவி பெறாத பாடசாலைகளையும் ஏற்படுத்துவதே பிரித்தானியருடைய கருத்தாக இருந்தது. இங்க அது இல்லை. 2 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. ஆனா ஆவன்னா ரெண்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஒன்று, கல்வி வழங்குவதில் பிரித்தானியர் கரிசனை காட்டினார்கள் என்பதும், கல்வி நிறுவனங்களின் 3 வகைகள் பற்றிய தகவல்கள் இவ்வுரைப்பகுதியில் காணப்படுகின்றன என்பதும். அப்ப என்னென்ன கல்வி நிறுவனங்கள்? ஒன்று ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை, ஓம்பா. மற்றது இன்னும் தர்ம பாடசாலை, மற்றது ஆரம்ப கல்வி. இல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை என்கிறதான் ஆரம்பத்துல பள்ளிக்கூட முறை தோன்றியதுக்கு அது ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை இயக்கம். ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை இயக்கம் பள்ளிக்கூடத்தை நடத்துது. அதே போல தர்ம பாடசாலை இயக்கம் தொழிலாளர் பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்குது. இந்த 2 இயக்கமும் தொழிலாளர் பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்க தொடங்கினது ஞாயிற்றுக்கிழமை பாடசாலை இயக்கம். தர்ம பாடசாலை இயக்கம் தொழிலாளர் வகுப்பினருக்கு ஆரம்ப கல்வி அளிக்கிற முதல் முயற்சியை மேற்கொண்டது. இப்படித்தான் இலங்கையில் பாடசாலை முறைமை உருவாகியது. அந்த 2வது துண்டில சொல்லப்படுகிறது பாடசாலை முறை எவ்வாறு உருவானது. 3வது துண்டாங்கள் சார் ஆவணாவில விடையில கல்வி நிறுவனங்கள் 3 வகைகள் பற்றி தகவல்கள். நான் பேசி முடிஞ்சதுக்கு பிறகு உங்களோட சந்தேகத்தை திருப்ப செக் பண்ணுவோம். இது என்கிறது அந்த பாடசாலை முறை சமூகத்தில் பெரும் பகுதியினருக்கு கல்வி அளித்து வந்தது. ஆயினும் சமூக வேற்றுமை தடைகளை வலுப்படுத்தி வகுப்புகளை பிரித்து வைப்பதாய் இருந்தது. இப்ப பாருங்க, தரும பாடசாலைகளும் கம போடலாம் தானே. தர்ம பாடசாலைகளும் கிராம பாடசாலைகளும் சமூகத்தின் ஒரு பிரிவினருக்கு கல்வி ஊட்டி வர பிரசித்தி வாய்ந்த பாடசாலைகள் உயர்குடி மக்களுக்கும் செல்வர்களுக்கும் தனி உரிமை உடையனவா இருந்தது. இப்ப சரியா? 3 பாடசாலைகள், தர்ம பாடசாலைகள், கிராம பாடசாலைகள், பிரசித்தி வாய்ந்த பாடசாலைகள் என்கிற 3 வகையான பாடசாலைகள் ஒரு வகுப்புவாத அடிப்படையில் இயங்கியது என்பதை பேசுவதுதான் உரையாசிரியருடைய பிரதானமான நோக்கம். அதனுடைய பின்னணியாக அமைந்த கால சூழ்நிலையை அவர் மேல விளங்கப்படுத்துகிறார். அதாவது ஒல்லாந்தர் விட்டு போன சிஸ்டத்திலே ஆங்கிலேயர் கொண்டு வந்து தங்களோட பாடத்திட்டத்தை சொருகினார்கள். 2வது, இந்த உள்ளூர் சபைகளும் தனியாக்களும் காசு போட்டு தொழிலாளர் வகுப்பு அந்த வகுப்பை சார்ந்தவர்களுக்கு படிப்பிக்க தொடங்கியக்குள்ளதான் பள்ளிக்கூட முறைமை வந்தது. இந்த பள்ளிக்கூட முறைமை சமூகத்தில் இருந்த வகுப்புவாதத்தை அப்படியே வச்சிருந்தது அல்லது பிரித்தபடியே முன்கொண்டு சென்றது. 3வதா சொல்லுகிற கருத்து தான் அவர் பேச வந்த பிரதான பொருளாக நாங்கள் எடுத்தோம் என்றால்,
இங்க ஆவன்னா மிக பொருத்தமான விடையாக இருக்கும். ஆனா பொருத்தமான விடை ஈனா ஈயன்னா என்கிற ரெண்டு விடைகளும் பொருந்தவே பொருந்தாதவை. ஈனா மிக மோசமானது, ஈயன்னா மோசமானது. இப்போ உங்களுடைய விடைகளை ஒப்பிட்டு பாருங்க. ஏதாவது சந்தேகம் இருந்தா கேளுங்க. புரிஞ்சுதா நாங்கள் பொருத்தமான விடையை நோக்கி நகர்கிற விதம்? பொருத்தமே இல்லாத விடையை நாங்கள் முதலாவது விடையாக பிரேரித்தவர்கள் உண்டு. நீங்க அதை பற்றி ஒன்றும் பொறி பண்ணாதீங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்கள் முயன்று தவறி கற்றல். சாரி, உங்களுக்கெல்லாம் எஜுகேஷன் சைக்காலஜி நான் பேசப்படாது, என்ன எனக்கு தெரியாதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் அப்படியாக பிளவிட்டு கற்றுக்கொண்டாக்கள் பிரச்சனை இல்லை. நீங்கள் இனி நாங்கள் உணர்ந்து கொள்வோம், நாம வாசிக்கிறதுல சின்ன பிள்ளை இருக்கப்பா, நாம கொஞ்சம் பிளவிடத்தான் பார்க்கிறோம் என்பது போல அதை சொல்லக்கூடியதா இருக்கு. அப்ப மிகச்சரியான விடையாக நாங்கள் எதை எடுக்கிறோம்? ஆவன்னா மிகச்சரியான விடை. அதுக்கு முன்னுக்கு மூன்று என்று போடுங்களே, மூன்று அதுக்கு ஆவன்னா. அப்படித்தான் நாங்கள் அங்க இப்படி ஒரு பேப்பர் வந்திருந்தா எழுதி இருப்போம். சரி, ஒரு சிறிய ஓய்வு எடுத்துக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இப்ப 8:58, நான் 9:04 திருப்பி பேச தொடங்குவேன். சரி, நாங்கள் தொடர்ச்சியாக 4வது வினாவுக்குள்ள போவோம். குறிப்பாக தற்பொழுது இடம்பெற்று வரும் குடித்தொகையியலின் மாற்றத்திற்குள்ளாகும் தன்மை மற்றும் தொற்று நோய்களில் இருந்து தொற்றா நோய்கள் வரையான நோய்களில் ஏற்படும் மாற்றங்கள், தொற்றா நோய்கள் இடம்பெறுவது அதிகரித்து செல்வது நலத்துறை அதிகாரிகளின் கவனத்தினை தொடர்ந்தும் ஈர்த்து வருகின்றது. இலங்கையில் இடம்பெறும் வருடாந்த இறப்பில் 70% கூடுதலான தொகை மார்பு நாள நோய்கள், நீரிழிவு, புற்றுநோய் மற்றும் கடுமையான சுவாச நோய்கள் போன்ற நீண்ட நாள் தொற்றாத நோய்களினாலேயே ஏற்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இவை நோய் தன்மைகளுக்கும் உடல் ஊனங்களுக்கும் கூட இட்டு செல்கின்றன. திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். குறிப்பாக தற்பொழுது இடம்பெற்று வரும் குடித்தொகையியலின் மாற்றத்திற்குள்ளாகும் தன்மை மற்றும் தொற்று நோய்களில் இருந்து தொற்றா நோய்கள் வரையான நோய்களில் ஏற்படும் மாற்றங்களில் தொற்றாத நோய்கள் இடம்பெறுவது அதிகரித்து செல்வது நலத்துறை அதிகாரிகளின் கவனத்தினை தொடர்ந்தும் ஈர்த்து வருகின்றது. இலங்கையில் இடம்பெறும் வருடாந்த இறப்பில் 70% கூடுதலான தொகை மார்பு நாள நோய்கள், நீரிழிவு, புற்றுநோய் மற்றும் கடுமையான சுவாச நோய்கள் போன்ற நீண்ட நாள் தொற்றாத நோய்களினாலேயே ஏற்படுவதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இவை நோய் தன்மைகளுக்கும் உடல் ஊனங்களுக்கும் கூட இட்டு செல்கின்றன. சரி, நான் இப்ப இதுக்குள்ள இருக்கிற கூற்றுக்களுக்கு போகிறதுக்கு முன்னால ஒரு கேள்வி கொஞ்சம் வேற விதமாக பரிசோதிச்சு பார்ப்போமே. நலத்துறை அதிகாரிகளின் கவனத்தினை ஈர்த்து வருவது எது? தொற்றா நோய்கள் அதிகரிப்பு. தொற்றா நோயிலிருந்து தொற்று நோய்களுக்கு இட்டு செல்லுது. சரி, வேறு விடைகள் யாராவது? அதாவது தொற்றா நோய்கள் இடம்பெறதுதான் நலத்துறை அதிகாரிகள் கவனத்தை இருக்குது. நலத்துறை அதிகாரிகளின் கவனத்தினை ஈர்த்து வருகின்ற விடயம். வேற யாராவது? தொற்றா நோய்கள் தொடர்ச்சியான அதிகரிப்பு. குடித்தொகையின் மாற்றத்திற்குள்ளாகும் தன்மை. ஹம்சியா தெளிவா சொல்லுங்க பாப்போம், என்னென்னு. தற்போது இடம்பெற்று வர அந்த குடித்தொகையிட மாற்றத்திற்குள்ளாகிற தன்மையில இந்த தொற்று நோய்களுடையும் தொற்றா நோய்களுடையும் அதிகரிப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லி. எத்தனை விடயம் சொல்லப்பட்டிருக்கு விளங்கையில்? எனக்கு 3 நோய்கள் சொல்லப்பட்டு. 3 விடயம் சொல்லப்பட்டிருக்கா ஹம்சியா? 3 நோய்கள் சொல்லப்பட்டுச்சு பிரதானமா. இல்ல, நோய்கள் சரி. நலத்துறை அதிகாரிகளின் கவனத்தை ஈர்க்கிறது எது என்று சொல்லப்பட்டிருக்கு? தொற்றா நோய்கள் அதிகரித்து செல்வதுதான் கவனத்தை ஈர்க்கிறது. மோகன், அதேதான் சொல்றீங்க அப்படியா?
ஓகே, வேறு விடைகள் யாராவது? சார் அந்த வருடாந்த இறப்பில் 70% கூடுதலான தொகை நடக்குது. வருடான 70% கூடுதலான தொகை இந்த நோய்களால் ஏற்படுகிறது. திசாந்தன். ஓம் சார், இதுல நான் 3 விஷயத்தை பார்க்கிறேன் சார். ஒன்று, தொற்று நோயிலிருந்து தொற்றா நோய்கள் மாறி போற அதிகரித்து செல்றதும், தொற்றா நோய்களால 70% இறப்பு ஏற்படுறதும், தொற்றா நோய்களையும் ஸ்பெஷலாக 3 நோய்களை குறிப்பிட்டு காட்டுறதையும் பார்க்கக்கூடியா இருக்கு சார். ஓகே, வேறு விடைகள்? இறப்பு வீதத்தை சொல்லலாமா? இறப்பு வீதம் அதிகரிச்சுட்டு போறது, இறப்பு வீதம் அதிகரித்து கொண்டு போவது ஏற்றுக்கொள்வோம், அதையும் நான் மறுக்கல. வேற யாராவது? முகமட் பேசுங்க, ரொம்ப நாள் பேசல, பேசுங்க. சார், இதுல என்னன்னு சொன்னா, இந்த தொற்றாத நோய்கள் அதிகரிக்கிற ஒரு விஷயமும், ரெண்டாவது வந்து பெரும்பாலான 70% இறப்புக்கு அது காரணமா இருக்கிற விஷயமும் சொல்லப்படுவதோடு, ஸ்பெசிபிக்கா சில தொற்றா நோய்கள் சொல்லிட்டு சார், இது வந்து உடல் ஊனங்களுக்கு காரணமா அமைது சொல்லப்படுது. ஓகே, ஹெல்மி பேசுங்க கேப்போம். வணக்கம் சார். வணக்கம்பா, வணக்கம், பேசுங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கேன். பழமையா அந்த பிள்ளை வந்தாலும் கொடுக்குறேன், சொல்லுங்க. அதிகாரியின் கவனத்தை ஈர்த்த 2 விஷயங்கள் சார். ஒன்று, குடித்தொகைகள், அந்த குடித்தொகை மாற்றத்துக்குள்ளாகின்ற தன்மையும் நோய்கள் ஏற்படுற மாற்றமும் தான் அவரோட கவனத்தை. கிரேட் ஆன்சர். என்னென்றால், முதலாவது குடித்தொகையியலின் மாற்றத்திற்கு உள்ளாகும் தன்மை. அது குடித்தொகையியலின் மாற்றத்துக்குள்ளாகும் தன்மைங்கிறத நான் சும்மா கொஞ்சம் விளங்கப்படுத்துறேன் உங்களுக்கு. எங்கேயாவது இந்த குடித்தொகையியல் சார்ந்த இன்னொரு பந்தி வரைக்குள்ள இந்த அறிவு பயன்படாவிட்டாலும் பரவாயில்லை, அறிவு எப்பவுமே அறிவு தானே. குடித்தொகையியலின் மாற்றம் என்கிறது குடித்தொகையினுடைய வயது கட்டமைப்பிலே ஏற்படுகிற மாற்றம். ஒரு காலத்தில் குடித்தொகையில் முதியவர்களுடைய எண்ணிக்கை, அதாவது 60 வயது கடந்தவர்களுடைய எண்ணிக்கை சதவீதம் குறைவாக இருந்தது. 60 வயது கடந்த ஆக்கள் மொத்தமாக 100 பேர் இருக்கிற ஒரு கிராமத்தில் இருந்தால் முதியவர்கள் ஒரு 6 பேர் 7 பேர் தான் இருப்பினும் 60 வயது கடந்தவர்கள். இப்போது இந்த சதவீதத்தினுடைய எண்ணிக்கை அதிகரித்து கொண்டு போகுது. எதிர்காலத்தில் இன்னும் அதிகரிக்கலாம். 5க்கு 1 பேர் அப்படி இருப்பார்கள். 20% வரைக்கும் அது இருக்கலாம் என்று சொல்லி முதியோர் தொடர்பான ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? ஆயுள் காலம் கூடியிருக்கு. அப்ப இது குடித்தொகை இயல் அல்லது சனத்தொகை இயல் என்று சொல்வார்கள். குடித்தொகை இயலினுடைய மாற்றத்துக்கு உள்ளாகிற தன்மை, இது ஒரு விடயம். 2வது, தொற்றா நோய்கள் அதிகரித்து செல்வது. அதாவது தொற்று நோயில இருந்து தொற்றா நோய்கள் அதிகரித்து செல்கிறது. இதனுடைய கருத்து, முந்தி நோயண்டா தொற்று நோய் தான் அதிக அளவில் இருந்தது. இப்போது தொற்றா நோய்கள் அதிகரித்து செல்கிறது. அதை மற்றும் மண்டு போட்டு கனெக்ட் பண்றேன். தொற்று நோய்களிலிருந்து தொற்றா நோய்கள் வரையான நோய்களில் ஏற்படும் மாற்றங்களில் தொற்றாத நோய்கள் இடம்பெறுவது அதிகரித்து செல்வது. அது தொற்று நோய் தொற்றா நோய்ங்கிறதுக்குள்ள வருகிற அந்த மாற்றத்தில் தொற்றா நோய்கள் அதிகரித்து செல்வது. அதுக்கு பிறகு தொற்றா நோய்களை விளங்கப்படுத்துறார். அது ஒரு இடமே இல்லை உங்களுக்கு. இந்த பகுதி நான் இப்ப சதுர அடைப்புக்குறி போட்டிருக்கக்கூடிய விடயம் தொற்றா நோய்களினுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு மேலதிகமாக விளங்கப்படுத்துகிறார். அதாவது 100 பேர் இறந்தால் அதில் 70 பேர் தொற்றா நோய்களால தான் இறக்குறாங்களா. இலங்கையில் 100 பேர் இறந்தால் 70 பேர் தொற்றாத நோய்களினால இறக்கிறார்கள். அதுக்கு உதாரணம் தான் சொல்லியிருக்கிறத விட அந்த 3 நோய்களும் மட்டுமென்று சொல்லல, போன்ற நீண்ட நாள் தொற்றாத நோய்களினால் ஏற்படுகிறது. இது மாதிரியான இந்த என்ன ஹார்ட்டோட சம்மந்தப்பட்டது, அடுத்தது டயபெட்டிக்கோட சம்மந்தப்பட்டது, கேன்சரோட சம்மந்தப்பட்டது, இன்னும் கடுமையான சுவாச நோய்கள், 4 வகையான தொற்றா நோய்கள் உதாரணம் சொல்லியிருக்கு. கடுமையான சுவாச நோய்கள் என்னது வீசிங் மாதிரி அப்படி நோய்கள் போன்ற நீண்ட நாள் தொற்றாத நோய்கள், நெடுநாள் இருக்கிற தொற்றாத நோய்களால் தான் 70%
இறக்கினம். அது மட்டும் இல்லை, இது உடல் ஊனங்களுக்கும் இட்டு செல்லுகிறது. நோய்த்தன்மைகளுக்கும் உடல் ஊனங்களுக்கும், அதாவது படுத்த படுக்கையாக கிடக்கிறது, இயலாமல் இருக்கிறது, நோய்த்தன்மை என்றால் வேலை செய்யலாமல் இருக்கிறது, உடல் ஊனங்களை உருவாக்குறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளையும் கொண்டு வருது. கீழே இருக்கிறது ஒரு விடயமே இல்லை, அது ஒரு சக்கை. சரிதானே? இப்ப மேல சொல்லப்பட்டிருக்கிறது குடித்தொகை இயலின் மாற்றமும் நோய்களில் ஏற்படுகிற மாற்றம், அதாவது தொற்று நோயிலிருந்து தொற்றா நோய்க்கு தீவிரம் அதிகரிப்பதும் இங்க கவனத்துக்கு வந்திருக்கு. இந்த விடயம் கீழே கூட்டுக்குள்ள இருக்கா என்கிறத பிறகு தேடுவோம். ஆனால் இந்த உரைப்பகுதியை தெளிவுபட விளங்கி கொள்ள வேண்டும் என்று எனக்கு ஒரு விருப்பம் இருந்தது, அதுக்காகத்தான் கேட்டேன். சரி, நாங்கள் இப்போ கூட்டுக்குள்ள போவோம். சரிதானே? அப்படி உன்னிப்ப ஒரு முக்கியமான விடயத்தை தவற விட்டு கொண்டு போறீங்க பாருங்க. குடித்தொகை இயலின் மாற்றத்துக்குள்ளாகும் தன்மை மற்றும் அதுக்கு பிறகுதான் இன்னொரு விஷயத்தை சொல்றேன். பெரும்பாலானவர்கள் பதில் சொல்லுகிற போது கடைசியா எனக்கு சொன்ன கில்மி தவிர மற்றவர்கள் பெரும்பாலானவர்கள் அதை கையை விட்டுட்டீங்க. கீழே இருக்கிற முக்கியத்துவமற்ற விடயங்களின் மீது உங்களோட கவனம் கூட இருக்கு. 3 நோய் இருக்குது, 4 நோய் இருக்குது. என்ன மோகன், புரிஞ்சு சொன்னீங்களா? எங்க சரக்கினம் அது அந்த மற்றும் என்றதை வாசிக்காம விட்டுது. அப்ப வாசிக்கல என்ன வாசிக்கிறதான பிரகன் இப்ப விளக்கு நாங்கள் எங்க சறுக்கிற வேண்டும். உண்மையா முக்கியமே இல்லாத இடத்துல நாம போய் அளந்தி கொண்டிருக்கிறோம். அந்த பகுதி தொற்றா நோய்கள நிலைமை என்ன என்பதை காட்டுது. சரிதானே? நீங்கள் யாருமே ஒரு மட்டம் தட்டுப்பட்டதாக அப்படி ஃபீல் பண்ணாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், முயன்று தவறி கற்றல். நீங்க இப்ப 2வது படியில இருக்கிறீங்க. முதல் டிசம்பர் மாதத்தின் நிலைமை வேறு, ஜனவரி மாதத்தின் நிலைமை வேறு. பிப்ரவரி மாதத்துல அநேகமாக பிப்ரவரி மாதத்தோட செஷனை நிறைவு செய்கிறது தான் என்னுடைய நோக்கம். ஓரளவுக்கு திருப்தியாக படித்தாச்சு, இதோட கையை வீசி கொண்டு போகலாம் என்று சொன்னால் வெறுமனே பழம் முளைக்கிறது நோக்கம் மட்டும் இல்லை தானே. அது ஒரு உண்மையில் தேவை கொண்டிருந்தால் தான் ஒரு விடயம் நிகழ வேணும். நாங்கள் பிப்ரவரி மாதத்தில் இயலுமான அளவுக்கு கடந்த கால வினாத்தாள்களை செய்வதற்கு பார்ப்போம். அதற்கு மேலே கடவுள் நாடினால் மார்ச் மாதத்துக்குரிய கலண்டர் பிப்ரவரியில் போடப்பட்டிருக்கு. மார்ச் மாதத்தில் எக்ஸாம் இல்லை அப்படின்ட்டு வந்தால் நிலைமையை பார்த்து அப்போ முடிவு பண்ணுவோம். சரி, அப்போ நீங்கள் 3வது படியில் வருகிற போது இன்னும் தவறுகள் இல்லாமல் போகும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. நான் கடந்த வகுப்பில் சொன்ன விஷயத்தை செய்யாமட்டேன்னு உங்களுக்கு முதல்ல இருந்த ஒரு வீடியோஸை போடுறேன்னு சொன்னான். உண்மையிலே நிறைஞ்ச வேலைப்படு. நான் நேற்று இரவு 2 மணிக்கு பிறகு தான் வந்தேன். அப்போது கொஞ்சம் ஓய்வின்மையும் காரணம், அதனால் தவற விட்டேன். நாளைக்கு அல்லது நாளை மறுதினம் உங்களுக்கு இந்த வீடியோ போடுற போது அதையும் போட்டு விடுங்க. சரி, இப்போ கூற்றுக்களுக்கு போவோம். தொற்றும் நோய்களிலிருந்து தொற்றா நோய்கள் வரையான நோய்களின் பரம்பல் நலத்துறை அதிகாரிகளின் கவனத்திற்கு உள்ளாகி உள்ளது. இவ்வுரைப்பகுதியில் தொற்றா நோய் நிலைமைகள் பற்றிய 3 விடயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இலங்கையில் ஆண்டொன்றுக்கான இறப்பில் 70% தொற்றா நோய்கள் காரணமாக ஏற்படுகின்றன. சுகாதார அதிகாரிகளின் தொடர்ச்சியான கவனம் தொற்றா நோய் நிலைமை அதிகரித்து வருவதில் செலுத்தப்படுகிறது. யார் பதில் சொல்ல போறது? ஹம்சியா? சரி, அண்ணா. வேறு விடைகள் ஏதேனும் இருந்தால் யாரிடமாவது வேறு விடைகள் இருந்தால் சரி. இதுல நான் ஒரு மேலதிகமான திறன் ஒன்றை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். இப்போது நாங்கள் இப்படி பார்ப்போம். சரிதானே? முகமட் சோறும் கறியும் சாப்பிட்டார். ஒரு கூற்று சொல்லி இருக்கு, முகமட் சோறு சாப்பிட்டார். இந்த கூற்றை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாமா இல்லையா? ஏற்றுக்கொள்ள வேணும். முகமட் சோறு சாப்பிட்டார். சோறு மட்டும் சாப்பிட்டார் என்று சொல்லப்பட்டாலோ அல்லது கறி மட்டும் சாப்பிட்டார் என்று சொல்லப்பட்டாலோ ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் சோறு சாப்பிட்டார் அல்லது கறி சாப்பிட்டார் என்று சொல்லப்பட்டால் ஏற்றுக்கொள்ளலாம். இங்கேயும் அந்த திறனை பயன்படுத்த வேண்டி இருக்கு. உண்மையில சுகாதார அதிகாரிகளின் தொடர்ச்சியான கவனம் குடித்தொகைகளின் மாற்றத்துக்குள்ளாகும் தன்மை, தொற்றாத நோய்கள் அதிகரித்து செல்வது ஆகிய விடயத்தில் செலுத்தப்படுது என்றுதான் உரைப்பகுதி சொல்லுது.
ஆனா அவர்கள் ரெண்டையும் சொல்லாம உங்களை குழப்பமடைய செய்வதற்காக அல்லது அது மிக துல்லியமான விடைன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அப்படி சொல்லாமல் அதுல ஒரு பாதியை மட்டும் சொல்லுகிறார்கள். ஆனால் அது சரியானது. ஏனென்றால் இதை விட ரெண்டும் சேர்ந்த இன்னொரு விடை இருந்தால் நாங்கள் அந்த விடைக்கு போகலாம். இல்லாவிட்டால் இருப்பவற்றுக்குள்ள தெளிவான விட ஈஎன்ஆ. ஆகவே ஈஎன்ஆ என்கிற விடையை எழுதி கொள்ளலாம். 4 ஈஎன்ஆ என்று எழுதி கொள்வீங்க. மிக முக்கியம், ரோமன் இலக்கத்தில் தரப்பட்டால் விடை எழுதுகிற போது ரோமன் இலக்கத்தில் தான் எழுதுவோம். சரிதானே? இப்படி எழுதி போடக்கூடாது. 4 2 போட்டு எழுதி போடக்கூடாது. இந்த அராபியனை பயன்படுத்தி போடக்கூடாது. சின்ன சின்ன விடயம்தான், ஆனால் நாங்கள் தவற விடலாம் என்றதால சொல்லுகிறேன். சரி, 5வது நிறைவான இந்த விடையை வச்சு கொண்டுதான் நீங்க கேட்ட கேள்வி கூட சொன்னதாலதான் நாங்கள் வேற கன்சிடர் பண்ணல. இல்லை, அதுக்காகத்தான் நான் கேட்டேன். அதுக்குள்ள இருக்கிற அந்த நான் சொன்னேன் தானே, இதுக்குள்ள ஒரு திறன் ஒன்று இருக்குது என்று சொல்லி. அங்க 2 விடயங்கள் இருக்குது, ஆனால் அதில் ஒரு விடயத்தை விடையாக தருகிறார் என்றால் அந்த விடை சரியானது. 2ம் சேர்ந்த ஒரு விடை இருந்தால் அது மிகச் சரியானது. அப்படி ஒரு விடை இல்லை. அதான் இப்போ நீங்கள் இதில் வச்சு கொண்டு கேட்குற இதை பார்த்துட்டு கூட்ட பார்த்தபடியால குடித்தொகையியல் மாற்றத்தை கணக்கில் எடுக்க இல்லை. அதான் காரணம். உண்மைதான். சரி, அடுத்ததுக்கு போவோம்பா. ஓர் உத்தியோகத்தர் தனது தகுதி கூர் காலத்தில் நிரந்தரமாக தன்னை வைத்திருப்பதற்கான தனது தகவு பற்றி ஐயம் ஏற்படக்கூடிய சார்புகள் ஏதேனும் காட்டுவாரானால் அவர் உடனே எச்சரிக்கப்படல் வேண்டும். அத்துடன் அவர் தனது தவறுகளை திருத்தக்கூடிய அத்தகைய உதவியையும் அவருக்கு அறிவித்தல் வேண்டும். அந்த உத்தியோகத்தர் அவரது தவறுகளுக்காக எச்சரிக்கப்பட்டு திருத்துவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டாரா என்ற பிரச்சினை பின்பு எழாதவாறு தொடர்ந்து செய்வாராயின் அவரது வேலை உறுதிப்பாட்டை தடை செய்யக்கூடியதான ஏதேனும் பாரிய செயலுக்காக அல்லது தவறுக்காக அல்லது மோசடியான நடத்தைக்காக அல்லது பண்புக்காக ஏதாவது கடிந்துரை வழங்கப்பட்டிருந்தால் அதை அந்த உத்தியோகத்தருக்கு அறிவித்து அதை அவர் பெற்றமை குறித்த பதிலையும் பெறல் வேண்டும். திரும்ப ஒரு தடவை வாசிப்போம். ஓர் உத்தியோகத்தர் தனது தகுதி கூர் காலத்தில் நிரந்தரமாக தன்னை வைத்திருப்பதற்கான தனது தகவு பற்றி ஐயம் ஏற்படக்கூடிய சார்புகள் ஏதேனும் காட்டுவாரானால் அவர் உடனே எச்சரிக்கப்படல் வேண்டும். அத்துடன் அவர் தனது தவறுகளை திருத்தக்கூடிய அத்தகைய உதவியையும் அவருக்கு அறிவித்தல் வேண்டும். அந்த உத்தியோகத்தர் அவரது தவறுகளுக்காக எச்சரிக்கப்பட்டு திருத்துவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டாரா என்ற பிரச்சனை பின்பு எழாதவாறு தொடர்ந்து செய்வாராயின் அவரது வேலை உறுதிப்பாட்டை தடை செய்யக்கூடியதான ஏதேனும் பாரிய செயலுக்காக அல்லது தவறுக்காக அல்லது மோசடியான நடத்தைக்காக அல்லது பண்புக்காக ஏதாவது கடிந்துரை வழங்கப்பட்டிருந்தால் அதை அந்த உத்தியோகத்தருக்கு அறிவித்து அதை அவர் பெற்றமை குறித்த பதிலையும் பெறல் வேண்டும். எனக்கு யாராவது இதுல இருக்கிறத தமிழ் டு தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய ஆக்கள் இருந்தா சொல்லுங்க. இதுல இருக்கிறத நமக்கு விளங்கக்கூடிய மாதிரி சாதாரண பேச்சு வழக்கில் நான் இதை சொல்லுவேன், எனக்கு சரியா விளங்கிட்டு அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லுங்களேன். எல்லாருக்கும் விளங்கி இருக்கும், ஏனது தேவையில்லாத வேலை என்ன போய் சிக்குவா கில்மி பேசுங்க கேட்போம். இது என்னடா சார், ஒரு ஊழியர் அவரோட தகுதிகான் காலத்துல இருக்கிற நேரம் அவர் அவரோட அந்த அந்த பதவியை நிரந்தரமாக்குறதுக்கு தடையாக ஏதாவது ஒரு செயலை செய்வார் என்று சொன்னா அப்படி நாங்க கண்டால் அது தொடர்பாக அவருக்கு அறிவிச்சு அதை திருத்துறதுக்காக வேண்டி நாங்க அவருக்கு வழி செஞ்சு கொடுக்கணும். அதையும் தாண்டி அவர் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளாம தொடர்ந்து செய்வார் என்று சொன்னால் அவரோட வேலைகளுக்கு அதாவது அவர் செஞ்ச பிழையான நடத்தைகளுக்கு அல்லது ஏதாவது ஒரு விஷயத்துக்காக வேண்டி நாங்கள் ஒரு எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அந்த கடிதத்தை அவர் பெற்றுக்கொண்டதாக உறுதிப்படுத்தியும் எடுத்துக்கொள்ளணும். சரி, எச்சரிக்கை கடிதம் கொடுத்து அதை பெற்றுக்கொண்டதை உறுதிப்படுத்தி எடுக்கிறதுக்கான நோக்கமே ஏனடா சார், பின்னுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் நடந்தால் அப்போ நாங்க பதவி நிலையில் இருக்கிற உத்தியோகத்தரோ அல்லது அவரோட சுப்பீரியர் ஒரு ஆள் நாங்க ஆதாரமாக காட்டிலும் நாங்க இப்படி ஒரு தவறு நடந்தது, அவருக்கு இந்த வார்னிங் லெட்டர் கொடுத்திருந்தோம், அதையும் அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற ஒரு ஆவணமாக நாங்க வச்சிருக்கோம்.
அந்த அந்த அதை காட்டுறதுன்ற நோக்கம் என்ன? நாங்கள் அவரை கொடுத்த நாங்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர் என்று ஏன் காட்ட வேணும்? ஏன்னா இப்படி ஒரு தவறு நடந்திருக்குன்னு சொல்லி காட்டத்தானே சார் வேணும். தவறுகளுக்காக எச்சரிக்கப்பட்டு திருத்துவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டாரா என்ற பிரச்சனை பின்பு எழாதிருப்பதற்கு. சரியா? அவரது தவறுகள் அந்த உத்தியோகத்தர் அவரது தவறுகளுக்காக எச்சரிக்கப்பட்டு உண்மையில திருந்துவதற்கு ரெண்டு வரணும், இங்க திருத்துவதற்கு என்று இருக்கு, திருத்துவதற்கு சந்தர்ப்பம் அளிக்கப்பட்டாரா என்ற பிரச்சனை பின்பு எழாமல் இருக்கிறதுக்காகத்தான். அதாவது நீங்கள் அவருக்கு திருந்துறதுக்கு சான்ஸ் கொடுத்தனீங்களா என்று பின்னுக்கு எங்களை யாரும் கேட்கல, அது நாங்கள் கொடுத்ததை ப்ரூவ் பண்ணுவோம். அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கக்கூடியது 4 படிமுறைகளாக சொல்லலாம். ஒன்று, ஒரு என்ன சொல்றீங்க, ப்ரொபேஷனரி பீரியட்டா, ஒரு நன்னடத்தை காலம், தகுதிகான் காலம், ப்ரொபேஷனரி பீரியட்னு சொல்லுவீங்க. ஒரு நன்னடத்தை காலத்துல இருக்கிற ஒருவர் அவரை கன்ஃபார்ம் பண்றதுக்குரிய ஒரு தகமையினை கன்ஃபார்ம் பண்றதை தடுக்கக்கூடிய, அவரை சேவையில் உறுதிப்படுத்துவதை தடுக்கக்கூடிய தவறுகளை அல்ல ஏதாவது இயல்பை காட்டினா உடனே அவரை எச்சரிக்க வேணும். 2வது, அவர் திருந்துறதுக்கு உதவி செய்ய வேணும். 3வது, அவர் தொடர்ந்து செய்வாராக இருந்தால், அதாவது வேலையில உறுதிப்பாட்டை தடை செய்யக்கூடிய, சர்வீஸில் அவரை கன்ஃபார்ம் பண்றதை தடுக்கக்கூடிய ஏதாவது பாரிய செயல், தவறு, மோசடி, நடத்த பண்பு என்றிருக்கு. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்தை அவரை கன்ஃபார்ம் பண்றது தடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை தொடர்ந்தும் செய்வாரா இருந்தால் அவருக்கு எழுத்து மூலமாக ஒரு நல்ல தமிழ் இங்க பயன்படுத்தியிருக்காங்க, கடிந்துரை. சரிதானே? கண்டனம் என்று சொல்லுவோம் தானே, அந்த மாதிரி ஒரு கடிந்துரை. அவர் எழுத்து மூலமாக கண்டிக்கப்பட்டு ஒரு கடிதம் கொடுக்க வேணும். அதை அவர் வாங்கிட்டார் என்று சொல்லி அவர்கிட்ட இருந்து பதிலையும் பெற்றுக்கொள்ள வேணும். அதன் நோக்கம், அந்த உத்தியோகத்தர் அவருடைய தவறுகளுக்காக எச்சரிக்கை செய்யப்பட்டிருக்கிறார், திருந்துவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நிரூபிப்பதாக இருக்கும். சரி, உண்மையில் அழகான பண்பு இது. அதை நாங்கள் அப்படியே புரிந்து கொண்டோமா என்று செக் பண்ணத்தான் கேட்டேன். சரி, அழகா சொல்லியிருந்தார் அவர். இப்போ கூற்றுக்குள்ள போவோம். தகுதி கூறு காலத்தின் போது அலுவலகர் ஒருவருக்கு எச்சரிக்கை வழங்கக்கூடிய 3 சந்தர்ப்பங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. பின்னர் பிரச்சனை எழாதவிடத்து ஆவணங்கள் இன்றியேனும் அலுவலருக்கு எச்சரிக்கை வழங்கலாம். தகுதி கூர்கால எல்லையினுள் உரிய அலுவலகர் தொடர்பில் எப்போதும் ஆராய்வு மனப்பாங்கிலேயே நோக்குதல் வேண்டும். எச்சரிக்கை வழங்குவதற்குரிய கடிதத்தை பெற்றுக்கொண்டதாக அலுவலகரின் கையொப்பத்தை பெறுவதனால் விரும்பிய நேரத்தில் அவரை சேவையில் இருந்து விலக்கிவிட முடியும். சரி, அப்ப திரும்ப ஒரு தடவை பார்ப்போம். தகுதிகூர் காலத்தின் போது அலுவலகர் ஒருவருக்கு எச்சரிக்கை வழங்கக்கூடிய 3 சந்தர்ப்பங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. பின்னர் பிரச்சனை இல்லாத இடத்து ஆவணங்கள் இன்றியேனும் அலுவலருக்கு எச்சரிக்கை வழங்கலாம். தகுதிகூர் கால எல்லையினுள் உரிய அலுவலகர் தொடர்பில் எப்போதும் ஆராய்வு மனப்பாங்கிலேயே நோக்குதல் வேண்டும். எச்சரிக்கை வழங்குவதற்குரிய கடிதத்தை பெற்றுக்கொண்டதாக அலுவலகரின் கையொப்பத்தை பெறுவதனால் விரும்பிய நேரத்தில் அவரை சேவையில் இருந்து விலக்கிவிட முடியும். சரி, இங்க தவறான கூற்றுக்கள் எது என்று சொல்லி அடையாளப்படுத்துங்க. முதல்ல அதை நீக்கும். கம்சியா? ஆவண்ணா தவறான கூற்று. ஓகே, ஆவண்ணா. ஈனாவும் ஈயன்னா தவறான கூற்று. ஆவண்ணாவும் ஈயன்னாவும் தவறான கூற்று. ஆனாவும் ஈனாவும் சரியான கூற்றுக்கள். அதில் மிகச் சரியான கூற்று எது? ஆனாதான். ஆனாதான். வேற விடைகள்? ஈனா சார். மோகன்? ஈனா சாரி, ஈனா சார், 3வது. ஓகே, இன்னொரு ஆள் மைக்கோன் பண்ணாங்க. யார் அது? ஆனா சார். சந்திரகுமார். ஆனா. ஆனா. ஓகே, பாப்போம். சரிதானே? இப்ப இந்த பகுதியில பாருங்க, எச்சரிக்கை வழங்கக்கூடிய 3 சந்தர்ப்பங்கள். என்ன 3 சந்தர்ப்பங்கள் சொல்லி இருக்குது?
3 சந்தர்ப்பங்கள். ஒருவருக்கு எச்சரிக்கை வழங்கக்கூடிய 3 சந்தர்ப்பங்கள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. இங்க அவருக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய 3 சந்தர்ப்பம் என்பது அல்ல, ஒரு சந்தர்ப்பம் சொல்லியிருக்கு. அதாவது அவரை அந்த சேவையில உறுதிப்படுத்தக்கூடிய தகமை இனங்களை காட்டுகிற நடத்தையை கொண்டிருப்பாராக இருந்தால் எச்சரிக்கை செய்ய வேணும். தொடர்ந்தும் செய்வாராக இருந்தால் எழுத்திலே எச்சரிக்கை செய்ய வேணும். அது பிறகு பிரச்சனை வந்தால் அவர் திருந்துறதுக்கு வாய்ப்பு கொடுத்தது என்பதை நாங்கள் நிரூபிக்கக்கூடியதாக இருக்கும். இங்க இந்த காலப்பகுதியிலே எப்பொழுதும் அவரை ஒரு ஆராய்வு மனப்பாங்கில் நோக்க வேண்டும். ஆராய்வு மனப்பாங்கென்றால் பிழை இருந்தால் சுட்டி காட்ட வேணும், திருந்துறதுக்கு சந்தர்ப்பம் கொடுக்க வேணும். தொடர்ந்தும் செய்வாராக இருந்தால் எழுத்திலே அவருக்கு கடிந்துரை கொடுக்க வேண்டும், அதில் ஒரு கொப்பியை வாங்கி வச்சிருக்க வேணும். இது முழுவதும் சொல்லப்படுகிறது. தகுதிகான் காலப்பகுதியில் அவர் தொடர்பாக எப்போதும் நீங்கள் கருணை காட்ட வேணும் அல்லது ஒரு ஆராய்வு மனப்பாங்கோடு தான் இருக்க வேணும் என்கிற கூற்று சரியானது. எனக்கு யார் சரி சொல்லுங்க, ஈனா சரியான கூற்று, இருப்பவற்றுக்குள்ள ஈனா சிறந்த கூற்று. இந்த உரைப்பகுதியின் நோக்கம் என்ன? இந்த உரைப்பகுதி இதை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? தயாபரன் சொல்லுங்க. கன்வர்மேஷன் பீரியட்ல எந்த விதமான ஒரு குற்றச்செயல்களையும் ஈடுபடக்கூடாது என்ற கன்வர்மேஷன் பீரியட்ல குற்றச்செயலில் ஈடுபடக்கூடாது என்கிறத தாண்டி இன்னும் கொஞ்சம் கருணையோட சொல்லுங்க. நீங்க சொல்ற விட சரி, இன்னும் கொஞ்சம். சந்திரகுமார் ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க சார். அரசு ஊழியர் ஒருவர் ஒரு நிறுவன தலைவர் கீழே வேலை செய்யும் போது அவருடைய சேவை நிரந்தரமாக்க அந்த அந்த காலப்பகுதிக்குள்ள அவர் தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ள பிழை இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டிய கடப்பாடு அவருக்கு இருக்கு சார். கடப்பாடு இருக்குது என்று சொல்லுகிறது. வேற யாராவது இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க? சொல்லுகிற விட தவறல்ல. பிரபாகரன் சொல்லுங்க சார். தகுதிகான் காலத்துல அந்த ஊழியரை அதிகாரி வழி நடத்துறது. கிரேட் ஆன்சர். தகுதிகான் காலத்தில் அலுவலர் ஒருவர் எவ்வாறு வழிப்படுத்தப்படுகிறார் அல்லது வழிகாட்டப்படுகிறார், நீங்க என்ன சொல்றீங்க, கைட் பண்றது, எவ்வாறு அவர் வழிப்படுத்தப்படுகிறார் என்பதை காட்டுவது இந்த உரைப்பகுதியினுடைய நோக்கம். சரிதானே? அதாவது அவருக்கு தண்டனை கிடைக்கிறது அல்ல, அவர் தண்டனை கிடைக்க போகுது என்கிறத திரும்ப திரும்ப சொல்லி அவரை அதில் இருந்து விடுவிப்பதற்குரிய வழிமுறையைத்தான் சொல்றாங்க. அதாவது அந்த காலப்பகுதியில் அவர் மீது அடுக்கடுக்காக கருணை காட்டப்படுதல் என்பதுதான் இங்கே பேசப்படுகிறது. அவருக்கு வழிகாட்டப்படுவதை பற்றி சொல்லி இருக்கு. சரி, நாங்கள் இன்றைய செயலமர்வை இந்த அளவோட நிறைவு செய்து கொள்ளுகிறோம். நான் ஆஃப் ரெக்கார்டிங்கில் இருக்கிறேன். விடைபெறுகிறவர்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு அழகான பொழுது சந்திக்கிற வரைக்கும் சுபீட்சமான பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோடு பாய் பாய், குட் நைட். நீங்கள் ஏதாவது பேசலாம்.